புதுச்சேரி அரசின் 2026-27 நிதி ஆண்டிற்கான ரூபாய் 14,300 கோடி மதிப்பிலான முழுமையான பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதையடுத்து இந்த மாத இறுதியில் கூடவுள்ள சட்டப்பேரவையில் முழுமையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக 2026-27 நிதி ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாத நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் ரூபாய் 5,396 கோடி மதிப்பிலான 5 மாத இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 14,300 கோடி மதிப்பிலான முழுமையான பட்ஜெட்டை புதுச்சேரி அரசு தயாரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தது. பட்ஜெட் தொடர்பாக புதுச்சேரியின் நிதிநிலை மற்றும் கடன் மேலாண்மை குறித்து மத்திய நிதி அமைச்சகம் கேட்ட விளக்கங்களுக்கு மாநிலத்தின் மொத்த நிலுவை கடன், கடன் பயன்பாடு மற்றும் நிதி ஒழுங்குமுறை தொடர்பான விவரங்களை புதுச்சேரி அரசு சமர்ப்பித்தது. அரசின் விளக்கங்களை ஆய்வு செய்த மத்திய அரசு 2026-27 நிதி ஆண்டிற்கான ரூபாய் 14,300 கோடி மதிப்பிலான முழுமையான பட்ஜெட்டுக்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கான ஒப்புதல் கடிதம் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வந்துள்ளது. இதையடுத்து இந்த மாத இறுதியில் கூட உள்ள புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலில் சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து 2026-27 நிதி ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரி தீயணைப்பு துறையில் பணியில் சேர்ந்த 3 பேர் சொந்த காரணங்களால் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து ஏற்பட்ட காலி பணியிடங்களுக்கு காத்திருப்பு பட்டியலில் இருந்த தகுதியான 3 பேருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரியில் தீயணைப்பு துறையில் காலியாக இருந்த 58 தீயணைப்பு வீரர் பணியிடங்களை நிரப்புவதற்காக உடற்தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வுகள் நடத்தப்பட்டு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்நிலையில் பணியில் சேர்ந்தவர்களில் ஒருவர் ஆண் மற்றும் இருவர் பெண்கள் என மொத்தம் 3 பேர் சொந்த காரணங்களால் சமீபத்தில் ராஜினாமா செய்தனர். இதையடுத்து ஏற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தகுதி பட்டியலின் அடிப்படையில் காத்திருப்பு பட்டியலில் இருந்த அடுத்த 3 தகுதியான நபர்களை ஒரு ஆண் 2 பெண்கள் நியமிக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்தது. அதன்படி புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 3 பேருக்கான பணி நியமன ஆணைகளை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோட்ட தீயணைப்பு அதிகாரி மற்றும் தீயணைப்பு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மக்களுக்கு அதிகாரத்தை வழங்கும் வகையில் 15 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல அமைப்புகள் மாநில தேர்தல் ஆணையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 2006ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பெயரில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 98 கிராம பஞ்சாயத்துகள், 10 கொம்யூன் பஞ்சாயத்துகள் மற்றும் 5 நகராட்சிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்ட மொத்தம் 1338 மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களின் பதவி காலம் 2011ஆம் ஆண்டுடன் நிறைவடைந்த நிலையில் அதன் பின்னர் கடந்த 15 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் ஜெகநாதன் தலைமையில் மாநில தேர்தல் ஆணையம் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் உள்ளாட்சி கூட்டமைப்பு, 6ஆம் திணை, மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல அமைப்புகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார். உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்த வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகநாதன், உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பான வழக்கு நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் அந்த விசாரணைக்கு வலு சேர்க்கும் வகையிலேயே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். மக்களுக்கு அதிகாரத்தை வழங்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் டைமிங் தகராறு காரணமாக அரசு பேருந்து பெண் நடத்துனர் மீது பேருந்தை ரிவர்ஸ் எடுத்த மோத முயன்றதாக ஒப்புதல் ஓட்டுநர் மீது புகார் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை தொடங்கியுள்ளது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகமான பிஆர்டிசி சார்பில் நகர பகுதிகளில் வழக்கமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மின்சார பேருந்துகளும் உள்ளூர் வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன.
இந்த மின்சார பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வழித்தட நேரம் தொடர்பாக பிஆர்டிசி பேருந்துகளுக்கும் மின்சார பேருந்துகளுக்கும் இடையே அவ்வப்போது தவறாக ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கோரிமேடு சந்திப்பில் தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை மீறி மின்சார பேருந்து நிறுத்தப்பட்டிருந்ததாக கூறி பிஆர்டிசி பெண் நடத்துனர் தமிழ்செல்வி கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மின்சார பேருந்தின் ஒப்பந்த ஓட்டுநர் ஹேமச்சந்திரன் பேருந்தை ரிவர்ஸ் எடுத்து வந்து பெண் நடத்துனரை மிரட்டும் வகையில் மோத முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் எதிரே நின்றிருந்த மற்றொரு பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பெண் நடத்துனர் அளித்த புகாரின் பெயரில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. புதுச்சேரி லாசிப்பட்டி சாந்தி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் மற்றும் அருள்மிகு முகாம்பிகை அம்மன் திருக்கோவிலின் 29வது ஆண்டு செடல் மகோற்சவ விழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி லாசிப்பட்டி சாந்தி நகர் வடக்கில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், அருள்மிகு மூகாம்பிகை அம்மன், அருள்மிகு மகா கணபதி, அருள்மிகு சிவசுப்பிரமணியர், அருள்மிகு ஸ்ரீ லோகநாயகி உடனுரை லோகநாதர், அருள்மிகு காலபைரவர் மற்றும் அருள்மிகு பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயிலின் 29வது ஆண்டு செடல் மகோற்சவ விழா இன்று காப்பு கட்டும் நிகழ்வுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கரகம், வீதி விழா, சாகை வார்த்தல் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. இந்த விழாவில் லாசிப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவிற்கு வருகை தந்த அமைச்சருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை அணிவித்து மாலை சூட்டி பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் BNI மற்றும் அனுகுல விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி இணைந்து நடத்திய மெகா வேலை வாய்ப்பு முகாம் 131 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்ற நிலையில் 2000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. புதுச்சேரி மணக்குழு விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் BNI புதுச்சேரி டாப்பூட்டில் இணைந்து நடத்திய மெகா வேலை வாய்ப்பு முகாம் 2026 பட்டதாரிகள் மற்றும் வேலை வாய்ப்பை நாடும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது. இந்த முகாமை தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குழு விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் தொடங்கி வைத்தார். BNI புதுச்சேரியின் நிர்வாக இயக்குநர் இளங்கோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் நிர்வாகிகள், கல்லூரி முதல்வர், BNI புதுச்சேரி மற்றும் BNI டாப்பூட்டில்ஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வேலை வாய்ப்பு முகாமில் 5387 பேர் பதிவு செய்திருந்த நிலைகள் 3614 பேர் நேரடியாக பங்கேற்ற பல்வேறு நிறுவனங்களின் நேர்முக தேர்வுகளில் கலந்து கொண்டனர். தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி, வங்கி, சுகாதாரம், வாகன உற்பத்தி, BPO, சில்லறை வணிகம், தளவாடம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த 131 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்தனர். இந்த மெகா வேலை வாய்ப்பு முகாமின் மூலம் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தனர். புதுச்சேரி முதியால்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பொன்னு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி 12ஆம் நாட்கள் சிறப்பாக நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வேலாயுத பிள்ளை நகரில் முத்தியால்பேட்டை காவல் நிலையம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னு மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் விழா நிகழ்ச்சிகள் குறித்து கோவில் நிர்வாகிகள் விளக்கம் அளித்தனர். அதன்படி ஜூலை 15ஆம் தேதி மகா கணபதி ஹோமம் மற்றும் வாஸ்து பூஜையுடன் பிரம்மோற்சவ விழா தொடங்குகிறது. மறுநாள் கொடியேற்றத்துடன் விழா நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. ஆடி மாதத்தின் 5 வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. 2வது வெள்ளிக்கிழமை தேர் திருவிழா, 3வது வெள்ளிக்கிழமை பால்குட ஊர்வலம் மற்றும் அம்பாளுக்கு பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. 4வது மற்றும் 5வது வெள்ளிக்கிழமைகளில் சந்தன அலங்காரத்தில் அம்பாள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். விழாவை முன்னிட்டு தினமும் 6 மகா திருமண நிலையத்தில் அன்னதானம் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆடி மாதம் முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்றும் நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர்.
மேலும் புதுச்சேரி மட்டுமின்றி கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்று அம்மனை தரிசிப்பார்கள் எனவும் கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த திஷா கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் மற்றும் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் மாவட்ட ஆட்சியரக மாநாடு அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திஷா குழுவின் துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், AKT ஆறுமுகம், செந்தில்குமார், நேரு என்கிற குப்புசாமி, மோகன்தாஸ், செந்தில், அழகு என்கிற அழகானந்தம், கார்த்திகேயன், ராமு, ரவிக்குமார், மாவட்ட ஆட்சியர் லோத்துங்கன் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் நகர மற்றும் கிராம திட்டமிடல் துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை, நிலம் மற்றும் சர்வே பதிவேடுகள் துறை, குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறைகளின் அதிகாரிகள் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் தற்போதைய நிலை, பணிகளின் முன்னேற்றம் மற்றும் திட்ட மதிப்பீடுகள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தனர். மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், 100 நாள் வேலை திட்டம், கிராம சேவா யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட முக்கிய மத்திய அரசு திட்டங்களின் செயல்பாடு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து தொகுதி வளர்ச்சிக்கான தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் முன்வைத்தனர். கூட்டத்தின் நிறைவில் பேசிய திஷா குழு தலைவர் வைத்திலிங்கம், மத்திய அரசின் அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் தாமதமின்றி செயல்படுத்தப்பட்டு அதன் முழு பயனும் பொதுமக்களை சென்றடைவது அனைத்து துறைகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஊசுடு தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை, காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பொறையூர், அகரம் உள்ளிட்ட பகுதிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்ட அதிகாரி நிர்மலா, அங்கன்வாடி பணியாளர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொறையூர் நியாய விலை கடையில் மின் விளக்கு மற்றும் மின் விசிறி இல்லாமல் இருந்த நிலையில் பணியாளர்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தனது சொந்த செலவில் மின் விசிறி, மின் விளக்குகள் உள்ளிட்ட சாதனங்களை வழங்கினார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட கனகன் ஏரியில் குவிந்து வரும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் பணியில் தன்னார்வலர்கள், பள்ளி, NSS மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து 7வது வாரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட கனகன் ஏரி கரையோரத்தில் குவிந்துள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் தூய்மை பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பாண்டிச்சேரி தன்னார்வலர்கள் குழுவுடன் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளியின் SSS மாணவர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் இணைந்து 7வது வாரமாக இந்த பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் ஏரியை சுற்றி அரசு சார்பில் மதில் சுவர் கட்டும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையால் ஏரி கரைக்க வரும் பொதுமக்கள் பிளாஸ்டிக் பொருட்கள், சிகரெட் துண்டுகள் மற்றும் மதுபாட்டில்கள் உள்ளிட்ட கழிவுகளை ஏரிக்குள் வீசுவதை தடுக்க பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் கரையோரத்தில் மீன்கள் செத்து கிடப்பதும், கழிவு நீர் கலப்பால் ஏரி மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதும் பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சுற்றுப்பகுதியில் வசிக்கும் மக்களின் உடல் நலம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கனகன் ஏரியை நேரில் ஆய்வு செய்து மாசுபாட்டிற்கான காரணங்களை கண்டறிந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் அசுத்தம் மீண்டும் ஏற்படாத வகையில் நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமுவின் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் சிறப்பு பூஜைகள், நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மணவெளி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராமு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
அவரது பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. டிஎன் பாளையம், அபிஷேகப்பாக்கம், நோனாங்குப்பம், 12 கேட், மணவெளி, இடையார்பாளையம், தானம்பாளையம், தவளக்குப்பம், நல்லவாடு, பூர்ணாங்குப்பம், புதுக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நடைபெற்ற பிறந்தநாள் விழாக்களில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் முன்னிலைகள் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினர். மேலும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். பின்னர் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர்கள் VP சிவக்குழந்தை, ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார், நேரு, மோகன்தாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், தனவேலு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள், தமிழக வெற்றி கழக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து ராமுவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி விளையனூரில் உள்ள தனியார் அட்டை தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் குடோனில் குவித்து வைக்கப்பட்டிருந்த அட்டை மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகள் தீக்கிரையாகின. 3 மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை முழுமையாக அணைக்க முடியாமல் திணறியதால் சம்பவ இடத்தில் பரபரப்பு நிலவியது. விளையனூரில் செயல்பட்டு வரும் தனியார் அட்டை தொழிற்சாலையின் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. அங்கு அடுக்கி வைப்பட்டிருந்த அட்டை மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகள் தீ வேகமாக பரவி தொழிற்சாலையின் பெரும் பகுதியை சூழ்ந்தது. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அதிக அளவில் இருந்ததும் கடுமையான வெப்பமும் தீ வேகமாக பரவ காரணமாக இருந்ததாக முதற்கட்ட தகவல்களில் தெரிவிக்கின்றன. தகவல் அறிந்த தொழிற்சாலை ஊழியர்கள் உடனடியாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து நகர மற்றும் கிராமப்புற தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த வீரர்கள் பல தீயணைப்பு வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் தொழிற்சாலைக்குள் குவித்த வைக்கப்பட்டிருந்த அட்டை மற்றும் பிற பொருட்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்ததால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராடியும் தீயை முழுமையாக அணைக்க முடியாமல் திணறிய தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டும் தீயை அணைத்தனர். இதற்கிடையில் சம்பவ இடத்தில் திரண்ட அப்பகுதி மக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. இதையடுத்து காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்த நிலைமையை கண்காணித்து வந்தனர். தீ விபத்திற்கான துல்லியமான காரணம் மற்றும் ஏற்பட்டுள்ள சேதத்தின் மதிப்பு குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாகனங்களில் செல்ல தடை அமலில் உள்ள நிலையில் கர்நாடகா பதிவெண் கொண்ட கார் ஒன்று நள்ளிரவில் அதிவேகமாக சென்ற வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. இதையடுத்து வாகன எண்ணை வைத்து வழக்கு பதிவு செய்துள்ள போக்குவரத்து போலீசார் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் புதுச்சேரி ராக் கடற்கரைகள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்ட வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களில் கடற்கரை சாலையில் அனைத்து வகை வாகனங்களும் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடற்கரை சாலையின் இருபுறங்களிலும் போர்க்காடுகள் அமைக்கப்பட்டு போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் நள்ளிரவு நேரங்களில் சிலர் போர்க்காடுகளை அகற்றி பைக் மற்றும் கார்களில் அதிவேகமாக செல்வதாக புகார்கள் எழுந்து வருகின்றனர். இந்நிலையில் கர்நாடகா பதிவெண் கொண்ட சிவப்பு நிற கோவஸ் வேன் கார் ஒன்று கடற்கரை சாலையில் அசுர வேகத்தில் சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது. இதை அடுத்த வாகனத்தின் பதிவெண்ணை அடிப்படையாக கொண்டு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்தார். தடை செய்யப்பட்ட பகுதியில் கார் ஓட்டி சென்றது எப்படி, யார் ஓட்டி சென்றனர் என்பது உள்ளிட்ட கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். 237வது பிரான்ஸ் தேசிய தினம் புதுச்சேரியில் இன்று மரியாதையுடன் கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு தூணில் பிரான்ஸ் துணை தூதர் ஜீன் பிலிப் தூதர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பிரான்ஸ் நாட்டில் கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் புரட்சியின் மூலம் மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மக்களாட்சி நிறுவப்பட்டது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை நினைவு கூறும் வகைகள் ஆண்டுதோறும் ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 237வது பிரான்ஸ் தேசிய தினம் புதுச்சேரியிலும் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் துணை தூதர் ஜூன் பிலிப் தூதர் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்.
தொடர்ந்து இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்ட தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. இதில் அரசு துறை அதிகாரிகள், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்ட தேசிய தின நிகழ்வில் பங்கேற்றனர். சென்னை மறைமலை நகரில் நடைபெற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தமிழ்நாடு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டத்தில் 120 மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நியமன சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் உள்ளாட்சி தேர்தலில் கட்சியின் வலிமையை நிரூபிப்போம் என்று தெரிவித்தார். சென்னை மறைமலை நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தமிழ்நாடு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. கட்சி தலைவரும் புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் 120 மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட அவர்களுக்கு நியமன சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த ஜோ சார்லஸ் மார்டின் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு கட்சியை வழிபடுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், புதுச்சேரியை போலவே தமிழகத்திலும் லட்சிய ஜனநாயக கட்சியை மக்கள் இயக்கமாக வளர்ப்பதே இலக்கு என்றும் கூறினார். மக்கள் வாழ்வாதாரம், குடிநீர், பெண்கள் பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, கடன் சுமை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கத்திலேயே கட்சி உருவாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசின் செயல்பாடு, எதிர்கட்சிகளின் நிலைப்பாடு, போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் மற்றும் மக்கள் நல விவகாரங்கள் குறித்தும் தனது கருத்துக்களை அவர் பதிவு செய்தார். அரசியலில் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்து வருவதாகவும், அந்த மாற்றத்தை வழங்கும் சக்தியாக லட்சிய ஜனநாயக கட்சி உருவெடுத்து வருகிறது என்றும் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் கடந்த மார்ச் 27ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை 3 மாதங்களாகியும் நடைமுறைப்படுத்தாமல் L&T நிர்வாகம் நீதிமன்ற உத்தரவை அவமதித்து வருவதாக குற்றம் சாட்டிய தொழிலாளர் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி சேகராப்பட்டு தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் L&T தொழிற்சாலையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் தொழிலாளர்களின் பணி நிரந்தரம் மற்றும் வருடாந்திர போனஸ் தொடர்பான வழக்குகள் கடந்த 2020 ஆண்டு முதல் நாம் தமிழர் தொழிலாளர் நல சங்கம் சார்பில் தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தன. இதற்கிடையில் 2022ஆம் ஆண்டு L&T நிர்வாகம் சட்டவிரோதமாக கதவடைப்பு செய்ததாகவும், அதனை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளதாகவும் தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். பணி நிரந்தரம் கோரி தொடரப்பட்ட வழக்கில் கடந்த மார்ச் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய தொழிலாளர் நீதிமன்றம் 1991ஆம் ஆண்டு முதல் பணிபுரியும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யவும், பின் தேதியிட்டு அனைத்து பண பலன்களையும் 2 மாதங்களுக்கு வழங்கவும் உத்தரவிடப்பட்டது. ஆனால் தீர்ப்பு வழங்கப்பட்டு 3 மாதங்களுக்கு மேலாகியும் அதை நடைமுறைப்படுத்தாமல் தொழிலாளர்களை அலைக்கழிக்கும் வகையில் L&T நிர்வாகம் செயல்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் தொழிலாளர்களின் குடும்ப சூழ்நிலை மற்றும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்ட தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்துமாறு L&T நிர்வாகத்திற்கு தொழிற்சங்க நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த தீர்ப்பை வழங்கிய தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதிக்கும் வழக்கறிஞர்கள் வேல்முருகன், பிரித்தி வேல்முருகன் மற்றும் மிதுன் சக்கரவர்த்தி ஆகியோருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிலாளர் நீதிமன்றம் வழங்கிய அனைத்து தீர்ப்புகளையும் சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள் மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க செயல்பாட்டாளர் ரமேஷ் மற்றும் L&T தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, பாலமுருகன், கரசு முருகன், புவனேஸ்வரன், உப்புவேலு முருகன், தோப்பு சுப்பிரமணியன், சரவணன், ஐயங்கார் மூர்த்தி, கனகராஜ், ஜெகதீசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஆசிரியர்களை நீக்கி புதிய ஒப்பந்த ஆசிரியர்களை நியமிக்க அரசு முயற்சிப்பதாக வெளியாகியுள்ள தகவலுக்கு தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் நிறுவன தலைவர் சுவாமிநாதன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த சுவாமிநாதன், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹே பகுதியில் உள்ள அரசு கல்லூரிகளில் கடந்த 2018 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருவதாக கூறினார். அவர்களை பணி நீக்கம் செய்து அதே பணியிடங்களுக்கு மீண்டும் புதிய ஒப்பந்த ஆசிரியர்களை நியமிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாகவும்,
இது ஏற்க முடியாத நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்தார். ஒப்பந்த ஊழியர்கள் நீக்கிவிட்டு அதே பணியிடங்களுக்கு மீண்டும் ஒப்பந்த நியமனம் செய்வது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் நிரந்தர தேவையுள்ள பணியிடங்களுக்கு நிரந்தர நியமனமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினர். பல ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களை முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்வது மனித நேயமற்ற செயல் என்றும் இந்த நடவடிக்கையை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இல்லையெனில் உச்சநீதிமன்றம் உத்தரவை மீறியதாக புதுச்சேரி அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதுடன் அரசு கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்த ஜனநாயக வழியில் போராட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என்றும் தேசிய மக்கள் முன்னணி நிறுவன தலைவர் சுவாமிநாதன் எச்சரித்தார். புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பிறந்தநாள் கொண்டாடிய மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமுவுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் டி ரங்கநாதன், பொதுச் செயலாளர் டாக்டர் ராமா சிவராஜன், பொருளாளர் டாக்டர் சிவசுப்பிரமணியன், இணை செயலாளர் டாக்டர் சம்பத், துணை தலைவர் டாக்டர் இளமதி அழகன் மற்றும் அரியாங்குப்பம் மணவெளி ராதா மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் டாக்டர் பெர்லின் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ராமுவிற்கு பொன்னாடி அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ராமு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பள்ளி நிர்வாகிகள் மற்றும் கூட்டமைப்பின் நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சேர்ந்த நிர்வாகிகள், பள்ளி தாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ராமுவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு முருங்கபாக்கம் அங்காளம்மன் ஆலயத்தில் அக்னி கரகம் எடுத்தல் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கபாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதம் தோறும் அமாவாசை திதி என்ற அக்னி கரகம் எடுத்தல் விழா நடைபெறுவது வழக்கம். அதனை அடுத்த ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுடன் அக்னி கரகம் எடுத்து விழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அக்னி கரகம் எடுத்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மேலும் உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், உதவி துணை ஆய்வாளர்கள் பாலசுப்ரமணியன் குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி பாலசுந்தரம், அக்னி கரக திருப்பணி குழுவினர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி லாசிப்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா உற்சாகமாக நடைபெற்றது. இதில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி லாசிப்பேட்டையில் உள்ள நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி முதல்வர் அர்பிதா தாஸ் தலைமை தாங்கினார். தமிழ் விரிவுரையாளர் ரத்தினவேலு வரவேற்புரை வழங்கினார். புதுச்சேரி மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மையத்தின் முதல்வர் ராமகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். முன்னதாக மாணவர்கள் 4 அணிகளாக குறிக்கப்பட்டு ஓட்டப்பந்தயம், தொடர் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு தடகள மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்காகவும் தனித்தனி போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விளையாட்டுப் போட்டிகளை பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் டாக்டர் ஆரோக்கியராஜ் சீசர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் எழுமலை ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர். இந்த ஆண்டு விளையாட்டு விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முத்துப்பிள்ளைப்பாளையம் அருள்மிகு முத்து விநாயகர் ஸ்ரீ அழகுமுத்து ஐயனாரப்பன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய 201 ஆண்டு செடல் உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ அழகமுத்து ஐயனாரப்பன் மற்றும் அருள்மிகு பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய 201 ஆண்டு செடல் உற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி வியாழக்கிழமை காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மன் ஆலய வளாகத்தில் உலா வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று சுவாமிக்கு ஊரணி பொங்கல் வைத்தல், ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமி பொருட்களை பூரணி வீதி உலா வருத்தல் விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் விழா குழுவினர், கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.